கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தொக்குக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மல்லி, ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் நிலக்கடலை எல்லாத்தையும் வறுத்துக்கிறலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக புளி வறுத்தாச்சு. பவுடர் பண்ணியாச்சு. ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காயை போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா கத்திரிக்காயை வதக்கி எடுக்கணும். கத்திரிக்காய் வதங்கிருச்சு, மாற்றி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், உப்பு, 2 தக்காளி, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், வறுத்த வேர்க்கடலை பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறணும். ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். கொஞ்சம் மல்லி இலை. குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சுக்கிறலாம். குக்கரை திறந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்கிறணும். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும்.